Greetings to each and everyone in the matchless name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தருடைய மேலான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாகட்டும். நான் உங்களை ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆன்லைன் செஷன் மூலியமாக பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் சார்ல்ஸ் அவர்களுக்கும் நன்றி. இந்த ஒரு ஆன்லைன் செஷன் மூலியமாக உங்கள் ஒருவரையும் பார்த்து உங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதித்து மகிழ தேவன் தாமே இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை நாம் கொடுத்ததுக்காக firstly I thank God Almighty for giving us a wonderful time to worship His name on high. Amen. நாம் ஒரு சில பாடல்களை பாடி தேவனை நாம் ஆராதிப்போம். As we are in His feet, we just bow our heads and praise Him with all the name on high, the name above all names. Shall we all just close our eyes and look to the Lord? Lord, our Heavenly Father, thank you for giving us this wonderful opportunity. Thank you for giving us and enabling us, Lord, in this beautiful time, O Lord. We just surrender ourselves into your mighty hands. We surrender our hearts, our desires, everything in your feet, O Lord. You just take complete control of us. தகப்பனே, நீரே எங்களை முழுதுமாக அப்பா ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. ஒரு விஷயங்களை கண்ணோக்கி பாருங்கள். இந்த வேலையிலும் தகப்பனே உண்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற இந்த வேலையில், உங்களுடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிற இந்த வேலையில் நீரே ஒரு விஷயங்களை கண்ணோக்கி பாருங்கள். உங்களுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உமது மாத்திரமே தகப்பனே. We glorify your name in this moment. We worship you, O Lord. நீர் மட்டும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே. வேறொன்றும் வேண்டாம் உந்தன் பாதம் போதுமே. நீர் மட்டும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே. வேறொன்றும் வேண்டாம் உந்தன் பாதம் போதுமே. நீரே வேண்டும் இயேசுவே உம் பாதமே போதும் இயேசுவே. நீரே வேண்டும் இயேசுவே உம் பாதமே போதும் இயேசுவே. எனக்கு என் தேவைகள் என் தோல்விகள் உம் கரத்தில் தந்தேனே. என் தேவைகள் என் தோல்விகள் தந்தேனே. என் தேவைகள் என் தோல்விகள் உம் கரத்தில் தந்தேனே. என் தேவைகள் என் தோல்விகள் தந்தேனே. நீர் மட்டும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே. வேறொன்று வேண்டாம் உந்தன் பாதம் போதுமே. நீர் மட்டும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே. வேறொன்றும் வேண்டாம் உந்தன் பாதம் போதுமே. நீரே வேண்டும் இயேசுவே உம் பாதமே
போதும் வாழ்த்து சொல்லுவோமா? நீரே வேண்டும் இயேசுவே உம் பாதமே போதும் இயேசுவே எனக்கு என் நேசரே உம் பாதத்தில் நான் நின்று அமர்ந்தேனே என் நேசரே உம் பாதத்தில் அமர்ந்தேனே என் நேசரே உம் பாதத்தில் நான் நின்று அமர்ந்தேனே என் நேசரே உம் பாதத்தில் அமர்ந்தேனே நீர் மட்டும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே வேறொன்றும் வேண்டாம் உந்தன் பாதம் போதுமே நீர் மட்டும் போதும் என்று இன்று உணர்ந்தேனே வேறொன்றும் வேண்டாம் உந்தன் பாதம் போதுமே நீரே வேண்டும் இயேசுவே உம் பாதமே போதும் இயேசுவே நீரே வேண்டும் இயேசுவே உம் பாதமே We need your presence, O Lord. We need your mighty hand to be on us, O Lord. வேண்டும் இயேசுவே உம் பாதமே போதும் இயேசுவே எனக்கு Yes, Lord. We need your presence in our midst, O Lord. We need your protections in our midst, O Lord. Lord, we thank you for giving us a wonderful time, O Lord. As we are in your feet, O Lord. As we are there in your presence, O Lord, we need your guidance. We need your protection, Lord. கர்த்தாவே அப்பா உங்களுடைய பாதபடியில் இருக்கிற இந்த வேலையில் தகப்பனே உங்களுடைய சமூகம் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையில் போதும். உங்களுடைய பிரசன்னம் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையில் போதும் தகப்பனே. நீர் மாத்திரமே எங்களுக்கு போதும். We need you, O Lord. இயேசுவே நீர் மாத்திரமே இன்றைக்கு இந்த மாலை வேலையில் போதும் தகப்பனே. உங்களுடைய பிரசன்னம் மாத்திரமே எங்களை ஆளுகை செய்யட்டும். உங்களுடைய பிரசன்னம் மாத்திரமே எங்கள் மத்தியிலே இருக்கட்டும் தகப்பனே. உமக்கே துதி உண்டாதாகட்டும். உமக்கே துதி உண்டாதாகட்டும் தகப்பனே. உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி. இந்த ஆன்லைன் செஷனில் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் அவங்க யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த merge இந்த கான்செப்ட் மூலியமாக இந்த merge இந்த ஒரு ஆன்லைன் செஷன் மூலியமாக ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் இந்த மாலை வேளையில் கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் பைபிள்லேருந்து ஒரே ஒரு காரியத்தை மாத்திரமே நான் சொல்லிவிட்டு நம்ம அடுத்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து போகுவோம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு பகுதி, இந்த காஸ்பிள்ஸில் நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு, மார்க், லூக், மத்தேயு, மார்க், லூக்காம் அதிகாரத்தில் 3 காஸ்பிள்ஸ்லையுமே 3 புத்தகத்திலையுமே வருகிற இந்த ஒரு இன்சிடெண்ட் தான் இது. லேகியோன் பேய் பிடித்தனை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்று நான் நம்புகிறேன். The man who has been affected with the demons, the Gerasene demonic person. மத்தேயு 8ஆம் அதிகாரம், மார்க் 5ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரத்திலையும் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஒரு ஆண்டவர் இந்த ஒரு மனிதனை போய் சம்பிக்கிறதுக்கு முன்பதாக, when God planned to meet his person, he just informed each and everyone that he is going to cross the sea to a different place and he is going to meet a person. He has already decided in his heart that there is a person who is suffering with such a kind of disease. ஆண்டவர் படவில் தங்க கூட இருக்கிற ஒவ்வொரு சீசர்களையும் கூட்டிக் கொண்டு அவர் படவில் ஏற்றி கலிலேயாவில் இருந்து அவர் இன்னொரு பகுதிக்கு அவர் செல்ல அவர் ஆயத்தப்படும் பொழுது அந்த பகுதிக்கு போகக்கூடாதபடி ஒரு தடை,
ஒரு ஸ்டாம், ஒரு புயல் அவரை எப்படியாவது அந்த பகுதிக்கு கொண்டு போய் அந்த மனுஷனை வந்து அவர் சந்திக்க கூடாது. எப்படியாவது அந்த புயல்ல இருந்து அவர் வந்து திரும்பவே எங்கேருந்து ஆரம்பிச்சாரோ திருப்பி அதே இடத்துக்கு அவரை கொண்டு போய் சேர்த்தணும் என்று சொல்லி சாத்தான ஆண்டவன் எவ்வளோ சூழ்ச்சிகள் திட்டங்களை எடுத்துக்கொண்டான். ஆனால் படகுல ஏறி பாதி தூரம் போன பின்பு ஒரு பெரிய சூறாவளி. ஆண்டவர் படகுல படுத்துட்டு உறங்கி கொண்டு இருக்கார். சீசர்கள் மத்தியில் ஒரு பெரிய பயம், ஒரு பெரிய அச்சம், நம்ம இருப்போமோ இருக்க மாட்டோமோ. There's a lots of temptation, fears which runs around the disciples. But God, Jesus Christ, still sleeps on the boat. அவங்க உடனே போய் ஆண்டவர் எழுப்புறாங்க. பிதாவே, நீங்கள் ஒரு விஷயம் எங்களை கண்ணோக்கி பாருங்க. இந்த படவுல எங்களுக்கு ஒரு பயமாக இருக்கு. நீங்கள் ஒரு விஷயங்களை கண்ணோக்கி பாருங்க. நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியும். எங்களுக்கு ஒரு பெரிய அச்சமாக இருக்கு, எங்களுக்கு ஒரு பெரிய பயமாக இருக்குன்னு என்று சொல்லி சீசர்கள் மத்தியில் ஒரு பயம், அச்சம் அவங்க மனதுக்குள்ள. ஆண்டவர் எழுந்துச்சு அவங்கள பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். புயலையும் பண்ண பார்த்து, புயலே என்ன பண்ண, நீ அமைதலாயிரு. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை மாத்திரமே அந்த புயல் என்ன ஆகுது? இட் வாஸ் அ டெட் சைலண்ட். அங்கே ஒரு புயல் ஒன்று இருந்துச்சா, was a storm. If there was a storm, there might be some certain incidents, but it was a dead silent at that moment. ஆண்டவர் அவளை பார்த்து கேட்குறாரு, கொஞ்சம் விசுவாசம் உங்களுக்கு உள்ளே இருக்குமானால் நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் இந்த புயலை பார்த்து நீங்கள் கட்டளையிடலாம் என்று சொல்லி அவர் அடுத்த பகுதிக்குள்ளாக கடந்து போகிறார். அந்த பகுதிக்குள்ளே அவர் போய் அவர் தன்னுடைய காலை வைத்த உடனே அவருக்கு ஒரு காரியம் தென்படுது. பைபிளில் இந்த மனிதனுடைய பேர் யாருக்குமே தெரியாது. அவனுடைய பேர் என்னன்னு கேட்டால் லேகியோன். லேகியோன் என்றால் 1000 பேய்கள் பிடித்தவன். plenty of demons. இன்னும் நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸில் இல்லை நிறைய மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்க்கும்போது இட் கேன் பி thousands of demons தான் இந்த லேகியோன். ஆனால் அந்த லேகியோன் பேய் பிடித்தன அந்த பகுதியில் ஆண்டவர் போகும்பொழுது அவன் என்ன பண்ணுறான்? ஓடி வந்து ஆண்டோடைய பாதபடியில் வந்து அவன் விழுந்து கிடக்கிறான். ஆண்டோடைய பாதபடியில் வந்து அவன் விழுந்தது மாத்திரமே அந்த அவன் கம்னு தான் இருக்கான். ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆயிரக்கணக்கான பேய்கள் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுது? நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? அவர் உலகிற அசுத்தாவிகள் அவர்களை பார்த்து ஒரு கேட்குற கேள்வி, எங்களை துன்பப்படுத்தவா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க? Are you here to torment us? எங்களை துன்பப்படுத்தவா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க? இந்த இடத்த விட்டு நீங்கள் போயிடுங்களேன். ஆண்டவர் அப்போ அதில் பார்த்து கட்டளை எடுக்கிறார், நீ என்ன பண்ணு, இந்த மனிதனை விட்டு உடனே நீங்கள் கடந்து போகணும் என்று சொல்லி. நீங்கள் அந்த மனிதனுடைய காரியத்தை நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது பல ஆண்டு காலங்கள், பல நாட்கள் அல்ல, பல ஆண்டு காலங்கள் அந்த பேய்கள் அவனுக்குள்ளே, அந்த அசுத்தாவிகள் அவனுக்குள்ளே இருந்து அவனால் என்ன பண்ண முடியல? தன்னுடைய சுயமாக அவனால் யோசிக்க முடியல. நீங்கள் அந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம், மார்க் 5ஆம் அதிகாரம், மத்தேயு 8, லூக்கா 8ல் அவனை என்ன பண்ணுகிறான்னா, அவன் எங்கே போய் உறங்குகிறான்? கல்லறையில் போய் அவன் உறங்குகிறான். அவனுக்குன்னு ஒரு ஆடை கிடையாது. அவனை என்ன பண்ணுறான்? அவனே தாக்கி கொள்கிறானா. அதுக்காக என்ன பண்ணுறாங்கள, சங்கிலிகளால் அவனை என்ன பண்ணுறாங்க? அவனை கட்டி போட்டு கொண்டான். இருந்தாலும் அந்த சங்கிலிகள் அவன் என்ன பண்ணுறான்னா அவன் உடைத்து போட்டுறானா. அப்போது அவனுடைய கண்ட்ரோலே அவன் கையில் இல்லை. The 3 most important things which you have to learn from this person. நீங்கள் நன்றாக கவனிக்கணும். அவனுடைய ஸ்பிரிச்சுவல் அவன் கையில் இல்லை. அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் அவனுடைய கையில் இல்லை. அவனுடைய மென்டல், அதாவது சுயமாக யோசிக்கிறதுக்குள்ளே அவனுக்கூட என்ன பண்ண முடியல, அவனால் யோசிக்க முடியாது. ஏன்னா அவனுக்குள்ளே ஆயிரக்கணக்கான டீமன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாதபடி ஃபிசிக்கலாக அவனுக்கு ஒரு ஆடை கிடையாது. அவனை என்ன பண்ணுறாங்க? ஒரு சங்கிலிகளால் அவனை he was being tied up with or bundled up with shackles or chains. அவனால் என்ன பண்ண முடியல? சுயமாக யோசிக்க முடியல, செயல்பட முடியல. அவனுக்கு மேலே உள்ளே இருக்கிற அந்த அசுத்தாவிகள் தான் என்ன பண்ணுது? அவனை செயல்பட்டு கொண்டு இருக்கு. இந்த மாலை வேளையில் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரையும் submitting ourselves to his authority. The one and only good thing
the demon person done was, he surrendered himself to his authority. He surrendered himself entirely to his authority. Absolute surrender to Christ Jesus. Amen. இந்த மாலை வேளையில நம்ம பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவருமே, we have to surrender ourselves entirely to Lord. Absolute surrender to his authority. அவருடைய பாதபடியில் வந்து நாம் உட்காரது மாத்திரமே இல்லாதபடி, அவருடைய கையில் அவருடைய பாதபடியில் நம்ம என்ன பண்ணணும்? நம்மை ஒப்பு கொடுக்கணும். தேவன் உங்களையும் என்னையும் அதுதான் அவர் என்ன பண்ணுகிறார், ஒரு வாஞ்சையாய் இல்லை ஒரு ஜெப விண்ணப்பமாய் நம்ம மேலே அவர் எடுத்துக்கொள்கிறார். நீங்கள் தேவனுடைய பாதபடியில் அமர்வதோ அவருடைய பாடுகள் பாடி துதிப்பதோ அவர் அதுக்கு ஆசைப்படலை. Are you surrendering yourselves to God's authority? This is the only question which has to run in our life. Are we surrendering ourselves? If not, we might have surrendered ourselves to God in past 10 years or past 5 years, but are we obeying His will? நாம் தேவனுடைய பாதபடியில் அமர்ந்திருப்போம். அவரை நம்ம ஒரு 10 ஆண்டுகளாக இல்லை ஒரு 5 ஆண்டுகளாக நம்ம அவரை பின்பற்றி கொண்டிருப்போம். ஆனால் அவருடைய திட்டத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம நிறைவு செய்கிறோமா? இந்த பேய் பிடித்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பாதபடியில் வந்து அவன் அமர்ந்து அந்த பேய்கள் அவனை உடம்புல இருந்து ஆண்டவர் துரத்தி விட்டு போன பின்பு ஆண்டவரை பார்த்து அவன் ஒரு வார்த்தையை கேட்கிறான், என்னை உன் கூட சேர்ந்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்களேன். அப்போதான் வந்து அவன் சுயநினைவுக்கே வருகிறான். ஆண்டவரை பார்த்து கேட்குறான், என்னை உம்மோடு கூட நீங்கள் கூட்டி சேர்த்து போகக்கூடாதா? நீங்கள் என்னை உன் கூட சேர்ந்து கூட்டிகிட்டு போயிடுங்களேன். அதுக்கு ஆண்டவர் அவனோடு கூட கூட்டிகிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் அங்கே என்ன பண்ணுகிறார், அவனை நீ இங்கேயே இருந்து இந்த டெக்காபோலி நாடு முழுவதும் போய் இந்த சுவிசேஷத்தை நீ சொல்லு. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு இடத்துலையும் போய் நீ சொல்லு. உன்னுடைய சமுதாயத்தில் இருக்கிற ஒரு இடத்துலையும் போய் நீ சொல்லு. உன் கூட யார் யார் இருக்கிற உன்னோட நண்பர்கள், உனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, நீ பெற்ற இந்த நல்ல காரியத்தை என்ன பண்ணு, நீ மற்ற இடத்துல போய் நீ சொல்லு. இந்த பேய்கள் பிடித்தவனை ஒரு ஆளை குணமாக்க முடியுமான்றால் அவர்கள் ஒரு கடந்து வந்திருக்கிற காரியங்கள், அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்து முடியாத காரியங்கள், நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனால் என்ன பண்ண முடியும், குணமாக்க முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடந்த 2 வருடமாக இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் நம்மளால் சுயமாக என்ன பண்ண முடியல, சிந்திக்க முடியல. we are under someone's control. நம்மளால் என்ன பண்ண முடியல, ஒரு இடத்துக்கு ஃப்ரீயாக போக முடியல. ஆனால் இந்த டைமில் தான் நீங்கள் போகணும், இந்த டைமில் தான் நீங்கள் வரணும். பட் you have to keep this one sentence in our mind. Whatever the situation might be, whatever the circumstances might be, but the God who is taken up our control, amen, whose authority we are in. இந்த மாலை வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்க ஒருடைய தேவனுடைய பிள்ளைகளும் உங்களுடைய மனதில் இந்த ஒரு காரியம் மாத்திரமே ரிப்பீட்டடாக மறுபடியுமாக போய் கொண்டு இருக்கட்டும். ஆண்டோடைய பாதபடியில் மாத்திரமே விட்டுட்டு, we must not surrender ourselves to His authority and living up our lives, but we have to be obedient to His will. நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கை நின்றுட்டு போய்விடாதபடி அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய சித்தத்திற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கை நம்ம என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். ஆமென். நம்ம யாரும் அப்படி இருக்க வேண்டியது ஒரு கண்களை மூடி, தகப்பனே உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நீர் நிரப்புங்க, உம்முடைய வல்ல பிரசன்னத்தால் எங்களை நீர் நிரப்புங்க. தகப்பனே எங்க மத்தியில் நீங்க இறங்கி வாங்க. ஒரு விஷய வாய்களை திறந்து அவரை பார்த்து நோக்கி பேசுவோமா? தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவ பிரசன்னமே
இறங்கியே வந்திடுதே தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார் தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார் தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவா பிரசன்னமே இறங்கியே இந்த மத்தியில நீங்க இறங்கி வாங்க இந்த மாலை வேளையில தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே மறுபடியும் சொல்லுவோமா வாயில தெரிஞ்ச தேவ பிரசன்னம் தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே We glorify your name on high, O Lord. We need your presence, O Lord. Hide me now in your presence. You cover me, O Lord. Even though the situations or the circumstances are against us, we need your protections in our midst. We need your guidance in our midst, O Lord. We surrender ourselves in your mighty hands. We surrender ourselves in your mighty hands, O Lord. You take complete control. We thank you, Jesus. We thank you, Jesus. We thank you, Jesus. Hide me now under your wing. Cover me within your mighty hand. When the oceans rise and thunders roll, I will soar with you above the storm. Father, you are king over the flood. I will be still, know
find rest, my soul, in Christ alone. No is found in quietness and trust. When the oceans rise and thunders roll, I will soar with you above the storm. Father, you are King over the flood, and I will be still, know you are God, and I will be still, know you are God. My soul, oh, is found in quietness and trust. When the oceans rise and thunders roll, I will soar with you above the storm. Father, you are King over the flood, and I will be still, know you are God, and I will be still, know you are God, and I will be still, know you are God, and I will be still, know you are God. But I know you are my God. You are my Alpha and Omega. You are the beginning and the end. Lord, you take complete control of our lives, O Lord. Lord, you gave your lives for our sake. தகப்பனே, என் சார்பில் நீர் பலியானே, என் முகத்தை நீர் ஏற்றுக்கொண்டே தகப்பனே, என்னுடைய பாவங்களுக்காக தகப்பனே நீர் சிலுவையில சுமந்தீரப்பா. உமக்காகவே நன்றிகளை செலுத்துகிறோம். We lift your name on high, O Lord. You are the healer. யாவே தகப்பனே உமக்கே நன்றிகளை செலுத்துகிறோம். என் சார்பில் நீர் பலியானீர், எந்த நீடத்தை எடுத்து கொண்டீர். என் சார்பில் நீர் பலியானீர், எந்த நீடத்தை எடுத்து கொண்டீர். நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. யாவே 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 ரஃபேகா, யாவே ரஃபேகா. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம்
உயிர்ப்பிக்குமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயிர்ப்பிக்குமே. உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர்த்தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. யாவே 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 ரஃபேகா யாவே ரஃபேகா. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. விசுவாசத்தோட சொல்லுவோமா? மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே. நீடித்த ஆயுளினால் எங்களை திருப்தி செய்பவரே. யாவே 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 ரஃபேகா யாவே ரஃபேகா. மறுபடியும் சொல்லுவோமா? யாவே 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 ரஃபேகா யாவே ரஃபேகா. You are the healer of our. தகப்பனே, இந்த மாலை வேளையில் அப்பா மருத்துவரின் வார்த்தையினால அப்பா நாங்கள் சுகமாகல. நீர் சிலுவையில் சிந்தினீரே, உம்முடைய காயப்பட்ட ரத்தத்தால் மாத்திரமே நாங்கள் சுகமாகிறோம் தகப்பனே. Thank you Jesus, thank you Jesus. Lord, you are the proof of our life, oh Lord. எங்கள் வாழ்வின் ஆதாரமே நீ மாத்திரமே தகப்பனே. வாழ்வின் ஆதாரமே தாழ்வின் என்பலனே. சொல்லுவோமா? வாழ்வின் ஆதாரமே தாழ்வின் என்பலனே. உம்மை அல்லாய் தேசத்தில் துணையில்லையே. உம்மை அல்லாய் தேகத்தில் பலனில்லையே. உம்மை அல்லாய் தேசத்தில் துணையில்லையே. உம்மை அல்லாய் தேகத்தில் பலனில்லையே. வாழ்வின் ஆதாரமே தாழ்வின் என்பலனே. வாழ்வின் ஆதாரமே தாழ்வின் என்பலனே.
அல்லாஹ் இத்தேகத்தில் பலனில்லை. Lord, you are the proof of our existence, O Lord. எங்கள் வாழ்வின் ஆதாரமே நீர் மாத்திரமே தகப்பனே. நீ செய்த நன்மைக்காக நான் என்ன செய்வேன்? God, you saved me from all the downfall, O Lord. We thank you for giving us a salvation. Lord, thank you for redeeming us from our past lives, O Lord. நீ செய்த நன்மைக்கு என்ன செய்குவேன்? ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி நடப்பேன். நீ செய்த நன்மைக்கு என்ன செய்குவேன்? ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி நடப்பேன். என்னில் வாழ்வது நான் அல்ல, நீரே இயேசுவே. மண்ணில் வாழ்வது நான் அல்ல, உந்தன் சேவைக்கு. என்னில் வாழ்வது நான் அல்ல, நீரே இயேசுவே. மண்ணில் வாழ்வது நான் அல்ல, உந்தன் சேவைக்கு. வாய்களை திறந்து வாழ்வின் ஆதாரமே, தாழ்வின் என்பலனே, வாழ்வின் ஆதாரமே, தாழ்வின் என்பலனே. உம்மை அல்லாஹ் இத்தேசத்தில் துணையில்லையே, உம்மை அல்லாஹ் இத்தேகத்தில் பலனில்லையே, உம்மை அல்லாஹ் இத்தேசத்தில் துணையில்லையே, உம்மை அல்லாஹ் இத்தேசத்தில் பலனில்லையே. வாழ்வின் ஆதாரமே, தாழ்வின் என்பலனே, வாழ்வின் ஆதாரமே, தாழ்வின் என்பலனே. வழிமை சொல்லுமா, நீ செய்த நன்மைக்காக தகப்பனே. ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் ஏந்தி நடப்பேன். இன்னில் வாழ்வது நான் அல்ல. God is not who lives in me, it's Christ who lives in me. தகப்பனே, இந்த மண்ணில் வாழ்கிற நாள் எல்லாம் தகப்பனே, நான் வாழ்வது உம்முடைய சேவைக்காக மாத்திரமே. Lord, the reason I'm here in this midst, O Lord, is for your purpose, O Lord. It's not who lives in me, or not for my protection, or not for my guidance. It's for your purpose alone, Lord. Lord, your protections or your will, that's the only thing it has to be in our midst, O Lord. நீ செய்த நன்மைக்கு என்ன செய்குவேன்? ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி நடப்பேன். நீ செய்த நன்மைக்கு என்ன செய்குவேன்? ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி நடப்பேன். என்னில் வாழ்வது நான் அல்ல, நீரே இயேசுவே. மண்ணில் வாழ்வது நான் அல்ல, உந்தன் சேவைக்கு. என்னில் வாழ்வது நான் அல்ல, நீரே இயேசுவே. மண்ணில் வாழ்வது நான் அல்ல, உந்தன் சேவைக்கு. I'm here for your purpose, O Lord. வாழ்வின் ஆதாரமே, My life's existence or proof is you. தாழ்வின் Lord, என்பலனே, you are my complete strength, O Lord. வாழ்வின் ஆதாரமே, தாழ்வின் என்பலனே,
தகப்பனே, என் வாழ்வின் ஆதாரம் நீ மாத்திரமே தகப்பனே. Lord, it's not the other things which lives in me, O Lord. It is Christ who lives in me. The reason I'm here, walking in this place, is for your complete existence, O Lord. The reason I'm here is for your guidance or the plan which you have in our lives, O Lord. That is the only motive, that is the only prayer, that is the only desire which I have at this right moment. But with my full heart, a full mind, I just surrender my entire lives in your complete control, O Lord. You deserve all the glory. துதிக்கு நீர் மாத்திரரே பாத்திரர், கனத்துக்கு நீர் மாத்திரரே பாத்திரர் தகப்பனே. இந்த மாலை வேளையில் அப்பா, நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலையும் தகப்பனே, துதி உமக்கு மாத்திரமே, கனம் உமக்கு மாத்திரமே. நீரே எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்கள் குடும்பத்தில் நீர் மாத்திரமே பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்கள் சமுதாயத்தில் நீங்கள் மாத்திரமே பெரிய காரியங்களை செய்யுங்க. Lord, we surrender our society in your midst, O Lord. We surrender ourselves in your midst, O Lord. We surrender our family, our working place. We surrender each and everything in your mighty hands, O Lord. You deserve all the glory. You deserve all the honor at this right moment, O Lord. It's not me. It's not the song which I sing. It's not the instruments which I play. It is not me, but it's you. The only reason I'm here, it's because of you. Lord, you take complete control. It is you. You deserve all the glory. Amen. Shall we all sing this wonderful song? You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. Shall we all sing as we are lifting up his name on high? You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. You deserve the glory and the honor. Lord, we lift our hands and worship as we lift your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. சொல்லுமா, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை.
honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. You deserve the glory. Amen. And the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. துதியுமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதியுமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதியுமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதியுமக்கே, கனமுமக்கே, புகழுமே. சொல்லுமா, உமக்கே துதிவருக்கே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே. உமக்கே துதிகளை செலுத்துகிறோம், உமக்கே கனத்தை செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த மாலை வேளையில உமக்கே புகழ் தகப்பனே. Lord, we thank you for giving us this wonderful time, oh Lord. Lord, we thank you for giving us and enabling us to worship you, to sing your songs, to sing your praises and to lift your name on high. தகப்பனே, இவ்வளோ நேரம் அப்பா உங்களுடைய பாடல்களை பாடி உங்களுடைய நாமத்தை உயர்த்த அப்பா நீர் காட்டின உங்களுடைய பெரிதான கிருபைக்காக, நீர் எங்களுக்காய் சாட்டின அப்பா உங்களுடைய பெரிதான ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்காய் அப்பா இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை கொடுத்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த அப்பா நீர் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலியமாக அப்பா இந்த மர்ஜ் இந்த கான்சர்ட் மூலியமாக பார்த்துக்கிட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மீதும் உங்களுடைய வல்ல கரம் நீட்டப்படட்டும். அவருடைய அப்பா சமுதாயத்தின் மீது நீட்டப்படட்டும், அவருடைய குடும்பங்கள் மீது நீட்டப்படட்டும். நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க, நீரே பெரிய அற்புதத்தை செய்யுங்க, நீரே பெரிய அதிசயத்தை செய்யுங்க அப்பா. அவருடைய வாழ்க்கையில் அப்பா தடைப்பட்டு போயிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தகப்பனே அதை நீரே அப்புறப்படுத்தி அப்பா அதை அவர்களுக்கு அப்பா ஒரு நேர்த்தியாய் அப்பா ஒரு சமூகமாய் நீர் அவர்களுக்கு செஞ்சு கொடுங்க தகப்பனே. அப்பா இந்த லாக்டவுன் டைமில் அப்பா யார் யார்களுக்கு அப்பா எந்தெந்த காரியங்களெல்லாம் தடைப்பட்டு போயிருக்கோ அப்பா நீரே அவர்களுக்கு நேர்த்தியாய் செய்து கொடுங்க தகப்பனே. Lord, we thank you, Lord. We thank you for giving us a wonderful time, oh Lord. Lord, as we are there in this lockdown time, Lord, we need your protection. We need your guidance. We need you in our midst, oh Lord. Lord, wherever circumstances or things are getting blocked up, we need you to just free up, Lord. We need you to go in front of us. Lord, we need your protection in our midst, oh Lord. We need your guidance to be with us, oh Lord. We need you to walk in our
midst, oh Lord. Lord, you take complete control. தகப்பனே நீரே பெரிய காரியங்களை செய்தப்பா எங்களை முழுவதுமாய் நீரே பயன்படுத்துங்க. எங்களை முழுவதுமாய் நீரே அப்பா ஒப்பு கொடுங்க தகப்பனே. எங்களை உங்களுடைய பாதபலியில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீரே எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க. நீரே எங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்யுங்க தகப்பனே. அப்பா உம்முடைய அப்பா அத்தாரிட்டிக்கு நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. we surrender ourselves in your authority, oh Lord. Lord, we give our plans, our wills into your mighty hand, oh Lord. தகப்பனே நீரே எங்களுடைய அப்பா உம்முடைய சித்தம் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எங்களுக்காக நீர் எந்தெந்த காரியங்கள் செய்யணும் திட்டத்தை தீர்மானத்தை நீர் வைத்திருக்கிறீரோ அந்த திட்டம் அந்த தீர்மானம் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் தகப்பனே. இப்படிப்பட்ட நேரத்தை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. மீதியான நேரத்தை முழுவதும் தகப்பனே நீரே பொறுப்படுத்த வழி நடத்தி கொள்ளுங்க. மீட்பரான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலியமாக பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பங்களிலும் தேவன் தாமே ஒரு பெரிய அதிசயத்தை ஒரு பெரிய அற்புதத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வாராக. எத்தனை பேர் இந்த மாலை வேலையை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு விஷயம் உங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவன் தாமே உங்களுக்கு பெரிய காரியங்களையும் பெரிய அதிசயத்தையும் செய்வாராக. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததை பாஸ்டர் சார்ல்ஸ் அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்களுடைய குடும்பத்தையும் தேவன் தாமே பொறுப்பெடுத்து ஒரு பெரிய அதிசயத்தை இன்னும் அவர்களை தேவன் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு மத்தியிலாக தேவன் கொண்டு போவாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக.